ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சமையல் ஷூட் சேனல். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டான பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சிறுபருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு 7 பல் இடித்து சேர்த்துக்கலாம். இஞ்சி சிறிதளவு அதையும் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி கூட்டு குழம்பு செய்யும்போது ஒரு சிறிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். நம்ம பீர்க்கங்காவை வாரத்துக்கு 2 முறைனாச்சும் நம்ம எடுத்துக்கணுங்க. ரொம்ப நல்லது பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் கூட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். இதில் நான் சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பீர்க்கங்காயோட அந்த நார் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு, நம்ம தோல் கூட ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இது ஒரு 2 விசில் வந்தால் போதும், நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தாச்சு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக இதை தாளிச்சிடலாம். அதுக்கு வேறு ஒரு வாணலி வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் ஒரு 6லேருந்து ஒரு 7 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் பீர்க்கங்காய் கூட்டு ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த தாளிப்பை நம்ம கூட்டோடு சேர்த்துடலாம். ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி அலசிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.